Assalamualaikum. Hi viewers, welcome to Sithima kitchen. இன்னைக்கு நம்ம Sithima kitchenல நாகூர்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம், மைசூர் பாக்கு. இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல செஞ்சு காட்டுறேன். நாகூர்ல இன்னும் ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி இருக்கு. நீங்க இன்ஷால்லா அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மைசூர் பாக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். மைசூர் பாக் ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 2 ஸ்டவ்வுமே யூஸ் ஆகும். ஸோ நம்ம 2 ஸ்டவ்வுமே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அடுப்பு எடுத்துக்கலாம். வீட்டில் நார்மலாக குக் பண்ணும்போது நம்மளுக்கு 2 ஸ்டவ் இருக்கும். ஸோ அதில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 200 ml ஆயில் சேர்த்துக்கலாம். அதே 200 ml டால்டா சேர்த்துப்போம். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா உருக்கிப்போம். நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ண வேணாம், நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்குமே இது சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம அடுப்பை ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் இந்த கப் குவான்டிட்டி அளவில் சுகர் எடுக்கிறேன். இதில் 2 கப் சுகர் எடுக்கிறேன். 2 கப் சுகருக்கு அதே குவான்டிட்டியில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிப்போம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த சீனியை அந்த தண்ணீரை நல்லா கரைச்சிப்போம். இது ஹை ஃப்ளேம்லேயே இப்போதைக்கு இருக்கட்டும், ஒரு கொதி வர வரைக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கு நல்லாவே ஒரு கொதி வருது. இப்போ இந்த கொதி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நுரையா வருதுல, இதில் சம்டைம்ஸ் சீனியில் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கொதிக்கும் போது இந்த நுரையில் தங்கும். ஸோ இது ஓரமாக இப்படியே நம்ம எடுத்தோம், அந்த நுரையை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் டஸ்ட் இல்லாமல் இருக்கும். அது கலர் டெக்ஸ்சர் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுப்போம். இது இந்த பாவு தன்மை, கம்பி பதம் அதெல்லாம் வேண்டாம். இது லைட்டாக பிசுபிசுப்பாக இருந்தால் போதும். இந்த மாதிரி லைட்டாக பிசுபிசுப்பாக இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம கடல மாவு ஆட் பண்ண போகிறோம். இப்போ கடல மாவு நம்ம எந்த கப்பில் நீங்கள் சுகர் எடுத்தோமோ அதே குவான்டிட்டி அளவில் தான் நம்ம கடல மாவு சேர்க்கணும். நான் 2 கப் சுகர் எடுத்தேன்னா, ஸோ 2 கப்புமே நான் கடல மாவு ஆட் பண்ண போகிறேன். இந்த கடல மாவு கட்டி முட்டி இல்லாமல் நல்ல ஸ்மூத் ஸ்ட்ரெச்சராக நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா லிக்யூட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிப்போம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வேண்டாம். சிம்மில் வச்சுட்டு இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணலாம். இப்போ 2 கப் கடல மாவு ஆட் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துட்டோம். அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. நல்லா அந்த பபுள்ஸ்லாம் இல்லாமல், கட்டிப்பிட்டி இல்லாமல் நல்லா லிக்யூட் மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம். இது கொஞ்சம் சிரமம் தான். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா இது பண்ணி இப்படி பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சூப்பராகவே கிடச்சிடும். இன்னுமுமே நாங்கள் நெய்யும் ஆயிலும் சேர்த்துருந்தது சிம்மில் தான் இருக்குது. நான் அதை அடுப்பை ஆஃப் பண்ணலை. இதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த டால்டாவையும் ஆயிலையும் சிம்மில் வச்சுருக்கோம்ல, நல்லா ஹீட் பண்ணி இப்போ அதை ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணும்போது நல்லா பொரிஞ்சு விட்ட மாதிரி நல்லா வரும். அது நல்லா ஆயிலில் நல்லா இந்த கடல மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்பூன் ஆயில் நான் இதில் சேர்க்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனும் நம்ம ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது ஒரு திக்னஸ், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு திக்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கெட்டியாக இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணும்னா, மீதமுள்ள ஆயில் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போது ஆயில் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஆயில் இந்த மாவில் ஒட்டாமல் தனியாகவே பிரிஞ்சிருக்கும். இது ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் நான் ஆல்ரெடி ஆயிலாச்சும் இல்லை நெய்யாச்சும் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மைசூர் பாக் ரெடி பண்ண ப்ரிப்ரேஷனை இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஆயில் தனியாகவே இருக்கும். ஸோ ஆயிலும் அதில் தான் சேர்த்து நம்ம இது பண்ண போகிறோம்.
ஸோ என்னென்ன ஆயில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இது அந்த ஹீட்டில் வந்து நல்லாவே உறிஞ்சு நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரான டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஆயில் வந்து அப்படியே தனியாக தேங்கி நிற்கிது. இது வந்து நல்லா வந்து அமுக்கி விட வேணாம், இதில் வந்து ஏர் வேணும். ஸோ அங்கங்கே அந்த ஹோல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப இது தட்டி ஒரு ஷேப்புக்கு ஆக்காமல் அப்படியே விட்டுருங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி இதில் வந்து நம்மளுக்கு தேவையான பீசஸ் சைஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஆயில் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான பீசஸ் தேவையான சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மேலே அப்படியே நல்லா கட் பண்ணி வச்சுப்போம். நல்லா ஆறிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பீசஸ் போட வராது, ரொம்ப ஹார்டாக தெரியும். அதனால் நம்ம எண்ணெய் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பீசஸ் போட்டு எடுத்துப்போம். இது நல்லா டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லாக கூல் ஆனதுக்கப்புறம், நல்லா ஆறினதுக்கப்புறம், சூடு இல்லாததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஷேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு சரியான மைசூர் பாக் ரெடி ஆகிடும். அதுவும் நாகூர் ஸ்டைலில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக அதே கடையில் நீங்கள் எப்படி ஃப்ளேவர் வாங்குங்களோ அந்த அளவுக்கு இருக்கும். இந்த குவான்டிட்டியில் நீங்கள் கரெக்டாக செஞ்சு பாருங்கள், எதையுமே மிஸ் பண்ணாமல். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.